ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் தங்க பிள்ளைங்க, என் செல்ல பிள்ளைங்க எல்லாருக்கும் என் வணக்கங்க. குட் ஆஃப்டர்நூன். நான் இன்றைக்கி பேசணும்னு எனக்கு மனசில் தோணுச்சு, உங்களை பார்த்து பேசணுன்ட்டு. அதனால் லைவ் ஆப்ஷன்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் 37 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 37 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஏதோ வீட்டில் செய்கிறது தாங்க போடுறேன். ஆனால் வியூஸ் 13,000க்கு மேலே போய்க்குது. ஆனால் இது எப்படி போகும், எப்படி ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல இது வரைக்கும். யாரும் கமெண்ட் பண்ணலை. ஒரு சில தெரிஞ்ச பிள்ளைங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. பண்ணி அம்மா இது நல்லா இருக்கு, சூப்பரு, ஹைலைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது செல்லங்களா. அது மாதிரி அம்மாக்கிட்ட என் சேனலில் பார்க்குறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க அம்மாக்கிட்ட பேசுங்க, மெசேஜ் அனுப்புங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு இது அனுப்பிச்சிங்கன்னா நான் படித்து பார்ப்பேன்டா. எனக்கு பார்த்து அதுக்கேற்ற உங்களுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன். லைவ் ஆப்ஷன்லாம் எப்போ வரும் என்னன்னு தெரியாது. என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் தாங்க பிள்ளைங்களா. என்னோடய சேனலில் பாருங்கள். வசந்தி குமார் விலாக்ஸு 80 90 82. இதே வெறும் வசந்தி குமார்னு வருது. அது மலையாளத்தில் வருது. மலையாளம் பொண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் என்னோட பேர் மாற்ற எனக்கு தெரியல. இந்த பேரை வச்சுட்டேன்னா இந்த பேர்ல எல்லாம் ஓடும். நம்ம பேர் இதானே, இது எப்படி பேரை மாற்றுறது? அதனால சரி இந்த பேர்லேயே வச்சுக்கிறேன். வசந்தி குமார் விலாக்ஸு 90 82 ஐடியா. அவ்வளோதான். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள். எதுனா ஒரு பிரச்சனை, அம்மா இது பிடிக்கல, அம்மா இது தப்பாக இருக்குதுமா, உங்கள் வாய்ஸு சரியில்லை, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொல்லி கொடுங்க பிள்ளைங்களா. நான் அம்மா எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன இதுக்கு வாழற காலம் கொஞ்சம் காலம் எல்லாரும் கூட சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பேசணும், எல்லோரும் கூட நல்லா இருக்கணும் ஒரு ஆசை தான். சரி அப்படி ஆசை 4 பேர் நம்மக்கிட்ட பேசணும், டைம் பாஸிங்க, மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா சரி நம்மளே பேசி பார்ப்போம். இன்னைக்கு பேசிட்டு அனுப்புவோம். அதை பார்த்துட்டாச்சு 4 பேர் என்ன நமக்கு பேசுகிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு போடுறேன். நான் காலையில் ஏன் வீடியோவில் நான் அம்மா முகத்தை காடி எல்லாரும் முகத்தை காட்டிலாம் போடுறாங்க. நான் நிறைய யூடியூப்லாம் பார்க்குறேன், முகத்தை காட்டி போடுறாங்க. நான் காலையில் நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டா தான் நான் கொஞ்சம் ரெடி ஆகுவேன். அதனால் காலையில் நேரத்தில் நமக்கு எதுவும் வேலை ஆகாது. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் உட்காருவேன், சாப்பிட்றதோ உட்காந்துலாம் அப்போ தான் செய்வேன் நான். அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் கொஞ்சம் அடுத்த இது பார்க்க முடியும். எது போடக்கூடாது, இது செய்யலாம் கூட சொல்லுங்கள். அம்மா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். என்னோடய வாய்ஸு காலையிலேயும் செய்வது கொஞ்சம் வாய்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன் இல்லை சில பிள்ளைங்களா. அதனால் என்னோடய குரல் கொஞ்சம் இதுவாக தான் தெரியும். ஆனால் கத்துறான்னுவாங்க. ஆனால் சவுண்டு வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. என்னோடய குரல் ஹைலைட்டாக இல்லை என்னோடய குரல். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் செல்லங்களா. அம்மா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பெரியவங்களா இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, சின்ன பிள்ளைங்களா தான் அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறேன். என்ன பிள்ளைங்களா, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. பாய். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு எதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அம்மா இப்படி அப்படி நான் எடுத்துக்கிறேன் தான். யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் மேலே நான் குறையாக இருந்தாலும் குறையாக பேசியிருந்தாலும் எனக்கு அது எப்படி சொல்லணுமோ சொல்லுங்கள். யூடியூப்பில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க அந்த மெசேஜெல்லாம் அனுப்புகிறவங்களுக்கு தெரியும். நான் ஏதோ யூடியூப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் வீட்டுக்குள்ளே ஏதோ சன் டிவியை பார்ப்பேன், வீட்டு வேலை செய்வேன், எங்கள் பப்பி கூட விளையாடுவேன், என் பேரன் பேத்திகளை பார்ப்பேன், அவ்வளோதான் தெரியும். எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம போடுறது 4 பேர் பார்க்கணும், அந்த ஆசையில் தான் செல்லங்களா அம்மா போட்டுட்டு வரேன். அதாவது இப்போ இது பண்ண கிடையாது. நான் என்ன பண்ணுறதுன்னா, இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் வீட்டில், சரி அதை நம்ம போடுவோம் அப்படின்னு தான் முன்னாடியே வாங்கி வச்சு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். என் வீட்டில் என்ன செய்யணும் அதுதாங்க போடுறேன். எல்லாம் இது மாதிரி செய்து காட்டுங்க, இது மாதிரி போடுவோம் சொல்லு, கண்டிப்பாக அம்மா செஞ்சு காட்டுறேன். ஓகே, பாய்.